இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் பீன்ஸ் கூட்டு தாங்க. இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக குக்கரில் 200 கிராம் அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேரட் 100 கிராம் அளவுக்கும் பீன்ஸ் 100 கிராம் அளவுக்கு சரிசமமாக சேர்த்துக்கோங்க. காய்கறியை சேர்த்ததும் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்துட்டு விசில் அடங்கினதும் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2லேருந்து 3 வரமிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி கப்பில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுனால அரை டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நிறைய நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். அவ்வளவுதாங்க, சூடான கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.